Hello viewers, this video is in Tamil. Those who don't know Tamil, I'm really sorry, but you can very well get the content by clicking the caption on the top, okay? So don't forget to switch on the caption so that you will understand better. You will get more knowledge about what I'm talking about. இன்னைக்கு பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். என்னது அப்படின்னு கேட்குறீங்களா? கோல்டை பற்றி தான். கோல்டு வந்து இப்போ ரீசெண்டாக நீங்கள் நியூஸ் படிச்சிருப்பீங்க. 100 tons ஆஃப் கோல்டு வந்து யூகேலேருந்து ஆர்பிஐ வந்து அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது யாரோட கோல்டும் இல்லைங்க, உங்களுடைய கோல்டு, நம்மளுடைய கோல்டு. நம்ம கணக்கில் ஒரு 1000 டன்னு கோல்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அது கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. நம்மள்ட்ட இப்போ கோல்டு ரிசர்வ்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 827 tons ஆஃப் கோல்டு இருக்குது. இன்னும் ஒரு 200 டன் ஆட் பண்ணிட்டோன்னா 1000க்கு மேலே தாண்டிருக்கும். சரி, இதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அதை குயிக்காக பார்த்துடலாம். அது என்ன அப்படின்னா 1991 வந்து ஒரு கிரிட்டிக்கலான இயர். அதுக்கு முன்னாடி நம்ம சோஷியலிசம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் கேபிட்டலிசம் போயிட்டோம். அப்போ ஒரு ஜெப்படைஸ் இருந்ததுனால 10 to 15% ஆஃப் த கோல்டை வந்து நம்ம யூகேல வச்சுருந்தோம். ஆனால் அதுக்கப்புறமேட்டு அதை நம்ம டச்சே பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூகேயோட எக்கனாமி வந்து ஒரு படிப்படியாக இறங்கி இப்போ வந்து நிறைய விஷயத்தில் நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுது. இப்போ யூகேட்ட கோல்டு ரிசர்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 350 டன் தான் இருக்கும். ஆனால் நம்மள்ட்ட இருக்கிற கோல்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 827 tons இருக்குது. சரி, இப்படி இருக்கிறப்ப ஒரு யூகேல போய் 100 tons ஆஃப் கோல்டு இல்லை 200 tons ஆஃப் கோல்டு நம்ம விற்க முடியுமா? அது மட்டும் விற்கிறது இல்லாமல் கரும்பு தின்ன கூலி வேற கேட்குதா அப்படின்ற மாதிரி அந்த கோல்டுக்கு நம்ம ஒரு 60 crores வந்து பேமெண்ட் வேறு பண்ணணும். நீங்கள் பத்திரமா வச்சுருக்கீங்களே, அதுக்கு நாங்கள் வந்து பே பண்ணுறோம் அப்படின்னு. இது எல்லாம் கட் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. ஓகே, யாருக்கும் தெரியாமல் இந்த கோல்டு எங்களுக்கு தந்துருங்க அப்படின்னு. இந்த ஸ்ட்ராட்டஜி மூவ்னால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம கோல்டை அவங்க இனிமேட்டு பிளாக் பண்ண முடியாது. இப்போ கண்ட்ரியில் ஏதாவது பேன் பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணுறாங்க அப்படின்னா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் வரும்போது ரஷ்யாவோட கோல்டை யூகே பிளாக் பண்ணிடுச்சு, ஆப்கானோட கோல்டை யூகே பிளாக் பண்ணிடுச்சு. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட கோல்டை அந்த கண்ட்ரியை பிளாக் பண்ணுது அப்படின்றப்ப ஏன் அப்படின்னா அவங்கள்ட்ட கொடுத்து வச்சதுனால. இப்போ நம்ம சுவிஸ் பேங்க்கில் பணம் போடுறோம், நம்மளுக்கு தெரியாமல் இல்லீகல் மணி நிறைய சேர்ந்துருது. திடீர்னு சுவிஸ் பேங்க் வந்து ஏதோ ஒரு ரீசன்னால இந்தியாவுடைய இது கிளியரன்ஸ் பண்ணால் தான் நாங்கள் மணியை ரிலீஸ் பண்ணுவோம்னா இங்கே பணம் போட்டவங்களாம் திவால் ஆகிடுவோம். அதுதான் நம்மளோட வெல்த்தை நம்மள்ட்ட தான் வச்சுக்கணும். இது வந்து ஒரு பேசிக் பிரின்சிபிள். இந்த பிரின்சிபிள்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரில, ஆனால் இதெல்லாம் ரீரைட் பண்ணுறாங்க இந்தியாவில். சரி, இப்போ ஒரு கோல்டு எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, ஒரு நாட்டோட கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டை வச்சு தான் டிஃபைன் பண்ணுவாங்க. இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $350 billion வந்து கோல்டை வச்சு பேக்கிங் பண்ணுறாங்க. சரி, ஓகே, அதை விடுங்க. இப்போ அதுக்கு மீறி நம்ம ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இவ்வளோ கோல்டு நம்ம வச்சுக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நமக்கு ஓவர் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஏன்னா ஒரு கரன்சியை வந்து வீக் ஆகுதா அப்படின்னா கோல்டை விற்று கரன்சியை கவர் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இப்போ 2020 நம்மளுக்கு 676 tons ஆஃப் கோல்டு இருந்தது. 2021 நமக்கு வந்து 780 tons ஆஃப் கோல்டு இருந்தது. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சின்ன நம்பர்ஸ் மிஸ்லீடிங் ஆகும். அதுக்கப்புறம் 21 to 22 வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்போம், நிறைய செல் பண்ணியிருப்போம். என்ன ரீசனுக்காக செல் பண்ணோம் அப்படின்னா, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருந்தது. எல்லாரோட கரன்சியும் பயங்கரமாக விழுந்தது. இந்தியாவோட கரன்சி வந்து வெறும் 15% தான் விழுந்தது. இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா பாகிஸ்தானோட கரன்சி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100 to 200% விழுந்துருச்சு. ஸ்ரீலங்கா வந்து அந்த டைமில் திவாலே ஆகிற மாதிரி ஆயிடுச்சு ஸ்ரீலங்கா. அதர் கரன்சி லைக் யூகே கரன்சி ஆர் அதர் கரன்சிலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மினிமம் 25 to 50%, அதாவது ஐ மீன்ஸ் டிப்ரிஷியேட் ஆகிருக்கும். பட் நம்ம கரன்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது வென் கம்பேர்ட் டு அதர் கரன்சி. ஓகேங்களா? பட் நம்ம கரன்சியும் கரெக்ஷன் ஆச்சு, பட் கம்பேர்ட் டு அதர் கரன்சி இட் வாஸ் வெரி ஸ்ட்ராங். என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம கோல்டை விற்று இந்த சைடு ஃபாரெக்ஸை நம்ம வந்து கவர் பண்ணோம். ஆன் டாப் ஆஃப் இட் நம்ம ருப்பீஸை பைபேக் பண்ணோம். இதனால தான் நம்மளுடைய ருப்பி டிப்ரிஷியேஷன் ரொம்ப கம்மியாச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ருப்பி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம கண்ட்ரியோடைய ருப்பியை வந்து எல்லாரும் பிலீவ் பண்ணுவாங்க. ருப்பியோட ரிசர்வ்ஸ் அதிகமாக இருக்கும். இன்னிய தேதியில் எல்லாருமே டாலர்ஸை தான் ரிசர்வ்ஸாக வச்சுருக்காங்க. இப்போ டாலர்ஸ்லேருந்து அதர் கரன்சி மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னாலே யூஎஸ் வில் பி லிட்டில் அலர்ட். இப்போ ரீசெண்டாக கூட ட்ரம்ப் வந்து லிட்டில் பிட் அப்செட் தட் கரன்சி எகெயின்ஸ்ட் டாலர்ஸ் வந்து போகக்கூடாது அப்படின்னு. அப்போது நம்ம வந்து இந்த மாதிரி போகும்போது திடீர்னு அவங்க வந்து ஒரு பேன் விதிச்சிட்டாங்கன்னா அப்போ நம்ம கோல்டுலாம் வந்து வேற எங்கேயோ இருக்குது. அப்போ அந்த கோல்டு எப்படி நம்ம எடுத்துகிட்டு வருது? அப்போ போய் நம்ம பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. அதுக்கு தான் சில ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கோல்டை நம்ம பொசிஷனில் எடுத்துக்கிறது. சரிங்களா? இப்போ நம்ம கோல்டு நம்மள்ட்ட இருக்கும் வித் 100% கிளியரன்ஸ். ஏன்னா இந்த கோல்டு கமாடிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூகேல ஒன்று இருக்குது, நியூயார்க்கில் இருக்குது. இப்போ
இப்போ நியூயார்க்கில் இருக்கிற யூஎஸில் இருக்கிற கோல்டு எல்லாம் யூஎஸில் இருக்கும். யூகேல இருக்கிற 3 டன்ஸ் கோல்டும் அவங்க வச்சுப்பாங்க. அதை தாண்டி அவங்க மற்ற கோல்ட்ஸும் வச்சுருக்காங்க. பட் இதை தாண்டி நம்ம கோல்டை நம்ம இங்கே வச்சுக்கிறதுனால நமக்கு ஃபுல் கண்ட்ரோல் கிடைக்கும். சரி, இப்போ யூஎஸோட நம்மளோட கோல்டு ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட இப்போ 827 டன்ஸ் ஆஃப் கோல்டு இருக்குது. யூஎஸ்ல வந்து 8100 டன்ஸ் ஆஃப் கோல்டு இருக்குது. ஸோ 10 டைம்ஸ் ஹையராக இருக்காங்க. ஆனால் அவங்களோட பொசிஷன் ஒரு இடத்துல வீக்காக இருக்காங்க. அவங்களுக்கு $33 trillion டெப்டில் இருக்காங்க. நம்ம அந்த அளவுக்கு டெப்டில் இல்லை. ஆனால் சைனா வந்து நம்மளோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. யூஎஸோடய ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 2400 டன்ஸ் ஆஃப் கோல்டு இருக்குது. அதே மாதிரி அவங்க அந்த அளவுக்கு டெப்ட்லேயும் இல்லை. அவங்க கரன்சியை கோல்டை வச்சு ஈஸியாக பேக்கப் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதனால தான் யூஎஸ் வந்து டோட்டலாக சைனாவை இனிமேல் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு தவிர்க்கிறாங்க. ஆன் டாப் ஆஃப் இட், யூஎஸ் வந்து ஒரு கன்சியூமர் எக்கனாமி, ஆனால் சைனா வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் எக்கனாமி. நம்ம எக்கனாமி கன்சியூமர் ப்ளஸ் கன்சர்வேட்டிவ் எக்கனாமி. ஸோ இதனால நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம நல்லா கன்சியூமும் பண்ணுறோம், நல்லா கன்சர்வேட்டிவாகவும் இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜினால இந்தியா வந்து ரீபொசிஷன் குளோபலில் நல்லாவே பண்ணிக்கலாம், நல்லா பண்ணும். அதனால தான் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு $5 trillion எக்கனாமியை அச்சீவ் பண்ணியிருக்கோம். இந்த $5 trillion எக்கனாமியில் நம்மள்ட்ட இப்போ முன்னாடி நான் போஸ்ட் பண்ண மாதிரி கிட்டத்தட்ட நம்மள்ட்ட வந்து $641 billion ஆஃப் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் இருக்குது. அதில் வந்து $60 billion வந்து கோல்டு ரிசர்வ்ஸாகவே இருக்குது. ஸோ ஒரு 10% வந்து நம்ம கோல்டு ரிசர்வ்ஸாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அந்த 10%ம் நம்ம கோல்டு ரிசர்வ்ஸை வேற எங்கேயோ வச்சுக்கிறது இல்லாமல் நம்ம நாட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ புரியுதுங்களா? நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு நகை வாங்குறீங்க, அந்த நகையை போய் பேங்க்கில் வைக்கலாம். ஓகே, நீங்கள் போய் பக்கத்து வீட்டில் வைப்பீங்களா? இல்லை இது வீட்டில் வைப்பீங்களா? இல்லை போய் திருடன்ட்ட கொடுப்பீங்களா? ஏன் யூகே திருடன் சொல்கிறேன்றீங்களா? அவங்க தாங்க நம்ம கோஹினூர் வைரத்தை எடுத்துகிட்டு போனாங்க. அவங்க ஒன்றும் தரல. ஓகே, அந்த காலத்தில் பிரிட்டிஷ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் அதே பிரிட்டிஷ்கிட்ட போயிட்டு நம்ம திரும்பி இந்த கோல்டெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் அது நல்லாவா இருக்கும்? ஸோ இனிமேல் இந்த வெஸ்டர்ன் டிபெண்டன்சியை நம்ம மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய எக்கனாமியை டெவலப் பண்ணணும்னா நம்ம இங்கே ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம ஒரு ப்ரொடியூசர் எக்கனாமியாக இருக்கணும், அதாவது கிரியேட்டர் எக்கனாமியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு குளோபல் பொசிஷனில் நம்பர் 1 இருக்க முடியும். அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸை நிறைய இன்க்ரீஸ் பண்ணணும். இங்கே சாஃப்ட்வேர் சர்வீஸ் இல்லாமல் ப்ராடக்ட் ஓரியன்டாக இருக்கணும். இங்கே நிறையா மேனுஃபேக்சரிங் ஹப்பு கிரியேட் பண்ணணும். செமிகண்டக்டர்ஸில் நம்பர் 1 இருக்கணும். கோல்ஸை நம்மளே ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். நம்மளோட ருப்பியை ஸ்ட்ராங்காக ஆக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பெஸ்ட்டாக இருக்கணும். ஏன்னா இங்கே வந்து ஒரு க்ளீன் கோடு பாலிசிஸ் இருக்கணும். யார் வேணால் பிஸ்னஸ் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணலாம். இமீடியட்டாக உங்களுக்கு பெஸ்ட்டு ஒர்க் ஃபோர்ஸ் கிடைக்கும். எல்லாமே நல்லா நடக்கிற மாதிரி பண்ணணும். இதெல்லாம் பண்ணோன்னா இந்தியா சீக்கிரம் க்ரோ ஆகிடும். சரி, இதனால் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ருப்பி ஸ்ட்ராங் ஆகும்போது உங்களோட பையிங் பவர் நேச்சுரலாக ஹை ஆகிடும். ஸோ இன்ஃப்ளேஷன் கம்மியாகும்போது ப்ராடக்டோட காஸ்ட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இந்த எல்லாமே வந்து ஒரு காமன் மேனுக்கு ரீச் ஆகணும்னா இந்த மாதிரி ஹெவி ஸ்ட்ரக்சர்ஸ் பில்டு பண்ணி அதை இந்தியாவுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக முடியும். சரிங்களா? ஸோ இந்த விஷயம் எல்லாமே நடக்கும்போதும் இன்னொரு சைடு டேக்ஸ்ன்றதும் ஒன்று வரும். டேக்ஸ் வந்து கோல்டுக்கு தான் வருது அப்படின்றதில்ல, எல்லாத்துக்குமே டேக்ஸ் வரும். இந்த டேக்ஸ் கலெக்ஷனும் இப்போ பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு இயர் ஆன் இயர் நிறைய டேக்ஸ் ப்ராக்கெட் கரெக்டாக கொண்டு வரதுனால இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேக்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி டு அதர் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரி, இதெல்லாம் நம்ம எப்படி பெனிஃபிட்டாக பார்க்க முடியும் அப்படின்னா, நம்ம ருப்பியை வந்து இப்போ பயங்கரமாக வீழ்ச்சி அடையில நம்பர் 1, இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்டர் கண்ட்ரோலில் இருக்காங்க. கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரிஸ் இன்ஃப்ளேஷன் அண்டர் கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ இதெல்லாம் மீறி கோல்டையும் நம்ம பொசிஷனில் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நம்ம பார்க்கணுமே ஒழிஞ்சு, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இனிமேட்டும் அதர் டிபெண்டன்சி ஆஃப் வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸை நம்ம மினிமைஸ் பண்ணிவிட்டு, பர்டிகுலர்லி ஆன் த கோல்டு ரிசர்வ்ஸ் ஆர் ஃபாரெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு ரீபொசிஷன் ஆன் ருப்பீஸை நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக இந்தியா இஸ் கோயிங் டு பி அ குளோபல் சுப்ரீம் பவர். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கீழே எழுதுங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். பை பாய்.